இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, 2 தீமோத்தேயு 4:2 தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற அறிவுரை. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவிப்பதிலே நீ கவனமாயிருன்னு சொல்லுவார். கடவுளுடைய வார்த்தையை, கடவுளை பிறருக்கு அறிவிப்பதில் கவனமாயிரு. உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, கிடைக்கின்ற வாய்ப்பை என்ன பண்ணி பயன்படுத்திக்கொள். மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிப்பதில் கவனமாயிருன்னு சொல்லுவார். சொன்ன இந்த வார்த்தையை தூய பவுலும் உயிராக கடைபிடித்தார். பாருங்க பார்ப்போம். நீங்கள் எனக்கு சான்று பகர்வீர்கள், எனக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க, நீங்க கூடவே இருக்கிறீங்க, என்னை பார்த்துருக்கீங்க, என் வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை பிறர் அறிவிக்கும் பொழுது எனக்கு நீங்க சாட்சி சொல்றீங்க, நீங்க சொல்லுவார். சகோதரர்களே, அந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு செயல்பட்டவர் தூய பவுலடிகளார். பவுலடிகளார் ஒரு முறை நாடு கடத்தப்படும்பொழுது கப்பலில் போயிட்டு இருப்பார், ரோமைக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கப்பல் ஒரு விபத்தில் சிக்கி உடஞ்சி போயிடும். அப்போ அந்த கப்பல் இருக்கவங்க ஒரு தீவுக்கு கரையேறுவாங்க. பவுலும் அந்த ஒரு தீவுக்கு கரையேறுவார். அது ஒரு ஆதிவாசிகள் ஒரு தீவு. அது அங்கே அங்கே போய் இவரை காப்பந்து பண்ணி அவரை பாதுகாப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நல்லா அந்த குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க, குளிருக்கு வேற குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சொல்லி இந்த விறகுல இருந்து ஒரு பாம்பு என்ன பண்ணும், பவுலை கடிச்சிடும். உடனே கை உதறுவாரு, பாம்பு ஓடி போயிடும். அப்போ எல்லாம் அந்த தீவு வசிக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாம்பு கடிச்சு இவருக்கு ஒன்றுமே ஆகலையே, இவர் தான் கடவுளோ அப்படின்னு சொல்லி இவருக்கு எல்லாம் வணங்குவாங்க. என்னப்பா எல்லாம் வணங்குறாங்க, இப்போ எந்திருங்க, என்ன வணங்காதீங்க, நான் கடவுள் கிடையாது, கடவுள் யார் தெரியுமா, கடவுளாகிய இயேசு கிறிஸ்து என்று அங்கே இயேசப்பா அறிவிப்பார். சகோதரர்களே, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை அறிவிப்பதில் தூய பவுல் அப்படி ஒரு நபராக இருந்தார். நற்செய்தியின்படி இயேசப்பாவுக்கு சாட்சி சொல்வதிலே, சாட்சிய வாழ்வதிலே தூய பவுல் அப்படி இருந்தார். போல் சொல்லுவார், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நற்செய்தி பணி நம் மீது சுமத்தப்பட்ட கடமையா இருக்குன்னு போல் சொல்லுவார். நம்முடைய கடமை நற்செய்தி அறிவிப்பது. நற்செய்தி அறிவிப்பினால்தான் நாம் ஆண்டவருக்காக ஆன்மாக்களை அறுவடை செய்ய முடியும். சகோதரர்களே, கடவுளுக்கான சாட்சிய வாழ்வு என்பது, ஆண்டவருக்கான இந்த சான்று பகிர்ந்த வாழ்க்கை என்பது இன்றைக்கு நம் மத்தியில் பாருங்க பார்ப்போம், வெக்கம் அடையக்கூடிய ஒரு செயலா இருக்குது. ஒரு 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 வீட்டுக்கு போறோம் வச்சுங்களேன், அம்மா ஒரு ஜபம் சொல்லுங்கம்மா. நான் ஐயோ இல்லை பிரதர், நம்ம ஒரு கேட்டசன் கிளாஸ் எடுக்கலாம் வாங்கம்மா. ஐயோ இல்லை பிரதர், நம்மளாம் சரி வாங்க பைபிள் வாசிச்சு ஒரு கருத்துக்களை சொல்லுங்க. ஐயோ என்ன பிரதர், அதெல்லாம் வேணாம் பிரதர், ரொம்ப வேணாங்க, ஒரு போஸ்டர் வாசகம் வாசிங்க, போயிட்டு வாசகம், அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. மக்கள் வெட்கம் அடைகிறார்கள். ஒரு வாசகம் அவனுடைய வார்த்தையை முழக்கமிட்டு அறிவிப்பதை என்ன கஷ்டத்தொல்லைங்க பார்ப்போம். சகோதரர்களே, இது எந்த அளவுக்கு சரி என்று தெரியவில்லை. பவுல் சொல்லுவார், 2 தீமோத்தேயு 1:8 இவ்வாறு சொல்லுவார், நாம் ஆண்டவருக்கு சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லைன்னு சொல்லுவார். எதுக்கு வெட்கப்படணுங்க? ஏன் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு செஞ்சு அதை நான் சொல்றேன், நான் முழக்கமிட்டு அறிவிக்கிறேன். சிலர்களே, இயேசு நம்ம கொடுத்த கட்டளை இது, உலக எல்லை வரை சென்று நற்செய்தியெல்லாம் சொல்லுங்கன்னு. வெட்கமடைய தேவையில்லை. சிலர்களே, கடவுள் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்க நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும்.
எனவே நாம் ஆண்டுடைய வார்த்தையை முழக்கமிட்டு அறிவிப்போம். அந்த வார்த்தையினால் கடவுளுக்காக ஆன்மாவை அறுவடை செய்வோம்.